வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமின் நபியீன் சய்யிதினா வ நபியனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் ஹமீத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன். ஸதகல்லாஹுல் அலீம். அன்பான மாணவர்களே, இப்போ இன்றைக்கி நம்ம தஃப்சீருல் ஜலாலைனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி என்னென்ன சொல்லப்பட்டுச்சு, அதில் ஓத வேண்டிய நம்ம எல்லா நேரங்கள்லேயும் ஆரம்பமாக ஓத வேண்டிய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அது எப்பெல்லாம் ஓதப்பட வேண்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள விளக்கங்கள், அதெல்லாம் நம்ம நினைஞ்சோம் பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா தொழுகையிலும் எல்லா ரகாத்திலும் எல்லா மனிதர்களாலும் ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. இன்றைக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தர்ஜுமாக்களில் பாடலாகவே சில தர்ஜுமாக்கள்லாம் இருக்குது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவே என்ன செய்கிறாங்க, ஒரு பாட்டாக நினைச்சாங்க இருக்குது இன்றைக்கி. அதனால் நிறைய பேர்த்துக்கு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை என்ன செய்தோம், சில அர்த்தங்கள் தெரியும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது ஜும்லத்துன் ஹபரியா. ஜும்லத்துன் ஒரு ஹபர்னு என்னது, ஒரு செய்தி வாக்கியம், ஒரே செய்தி வாக்கியம். குசித பிஹ சனா, இதை கொண்டு இங்கே என்ன நாடப்படுகிறது, சனா புகழை நாடப்படுகிறது. இங்கே கூட என்ன நாடப்படுது, புகழை நாடப்படும். அல்ஹம்து புகழ் என்பது அல்லாஹிற்கானது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், ஒருத்தவங்கள புகழ்கிறோம். இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி ஒரு நல்லவர், ஒரு தலைவர், நம்மளை விட உயர்ந்தவரை புகழ்கிறது இன்றைய சமுதாயத்தின் மனிதர்களுடைய நார்மலான வேலையாயிடுச்சு. என்னது, ஒருத்தர் நல்ல ஒருத்தர் தானே, அவரை பற்றி புகழ்ந்து பேசுனா பேசிட்டே இருப்பான், அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர். அப்போ பொதுவாகவே நம்மளை விட ஒரு சமுதாயத்தில் உயர்ந்து இருப்பவர்களையே இன்றைக்கி புகழ்வது என்ன ஆயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. ஆனால் உண்மையான புகழுக்கு சொந்தக்காரன் யார் தான், அல்லாஹ் மட்டும் தான். அதனால தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறப்ப எப்படி சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எல்லா அதான் குசித பிஹி சனா சனா அலல்லாஹ், இதை கொண்டு நாடப்படுவது என்ன, சனா என்பது என்னது, அல்லாஹை புகழ் என்பது அல்லாஹ்வின் மீது தான். புகழ் என்பது அல்லாஹ். பி மல்மூனிஹா, அது சேர்க்கப்படுகிறது. அந்த புகழ் கொண்டு போய் அவனோடு என்ன செய்யப்படுது, சேர்க்கப்படுகிறது. அல்லா என்னென்னா அன்னஹு தஆலா, நிச்சயமாக அந்த அல்லாஹு தஆலா இருக்கிறானே, மாலிகுலி ஜமீஅல் ஹம்தி, நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா புகழுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். ஜமீஅல் ஹம்து, ஹம்துனா புகழ், ஜமீல் ஹம்துனா என்னது, அனைத்து புகழ். அனைத்து புகழுக்கு சொந்தக்காரன் யார் தான், அல்லாஹ் தான். எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் யார் தான், அதான் மாலிக். மாலிக் என்னது, சொந்தக்காரன். மினல் ஹல்கி, படைப்பினங்கள்லேருந்து வருகிற எல்லா புகழுக்கும். எந்த படைப்பினங்கள் புகழ்ந்தாலும் யார் தான் புகழும், அல்லாஹு தான். அதான் ஒரு வரலாறு வருமா இல்லையா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தங்களுடைய அந்த அசாவை கொண்டு அந்த பாறை அடிக்கிறப்ப ஃபன் ஃபஜ்ரத் மின்ஹு இஸ்னா அஸரத்த 12 ஊற்றுகள் அதிலிருந்து அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த பாறை பழக்கிறப்ப அந்த பாறைக்குள்ளே ஒரு பூச்சி இருக்கும், ஒரு உயிரினம், ஒரு ஊர்வனம் இருக்கும். அந்த பாறைக்குள்ளே ஊறுவதற்கு தேரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ், அது தேரை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்திப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாருங்க, பாறைக்குள்ளே இருக்கிற தேரைக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் உணவளிக்கிறான். அப்போ அவன் தான் என்னது, புகழுக்கு சொந்தக்காரன். அப்போ நம்மளுடைய அதாவது இப்போ என்ன, பொதுவாகவே
வெளிரங்கமாக நடக்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி அதான் நம்ம சொன்னோம், கைபை நம்புவது தான் ஈமான். கைபை இந்த டேபிள் மேலே ஃபோன் இருக்குது நம்புங்க அப்படின்னு சொன்னால் என்னது? இது ஈமானா? இது நம்பிக்கை, இது சாதாரண நம்பிக்கை தான். கைபை நம்புறது தான் ஈமான். அல்லாஹுவை பார்க்காம அல்லாஹ் நம்பியிருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காம ரசூலுல்லாஹ் நம்பியிருக்கிறோமா இல்லையா? படைப்பினங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உலக சமுதாயங்கள் நபிமார்களை பார்க்காம அந்த நபிமார்கள் நம்பியிருக்கிறோமா இல்லையா? நாளை நடக்க இருக்கிற இனிமேல் நடக்க போகிற கியாமத்து நாள் நம்பியிருக்கிறோமா இல்லையா? இனிமேல் மவுத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுகிற அல் பாசு பாதல் மவுத், அல் பாசத்து பாதல் மவுத், அதை நம்பியிருக்கோமா இல்லையா? ஈமானில் இருக்கிற 7 விஷயங்களில் 3 பார்க்கலை, 3 இனிமேல் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அல்லாஹ்வை பார்க்கலை, அமன்னா பில்லாஹி மலாயிக்கத்தி, மலக்குகளை பார்க்கணும், ஒரு ருசுலிகி ரசூல்மாரில். அடுத்து இங்கிட்டு பாருங்கள், வலியோமில் ஆகிரி மறுமை நாள் இனிமேல் நடக்க போகுது. வல்பாசை பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுவது. அடுத்த என்னது? கைரி கதிரி சருகி, நன்மையின் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்க நம்பிக்கை தான் கொண்டு நம்ம தவிர யாரை கண்ணால் பார்க்குறோமா? இதில் முழுக்க நம்ம கண்ணால் பார்த்து ஈமான் கொண்ட ஒன்றே என்னது? குர்ஆன் மட்டும்தான். குத்துபி, அது குத்துபிலையும் குர்ஆன் மட்டும்தான். சரியா? ஏன் சொல்ல வரோம்னா, இதுதான் ஈமான். அல்லாஹ்வை அதே மாதிரி படைப்பினங்களுடைய அந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறையை பார்த்து சொன்னாங்களா இல்லையா? இந்த பாறைக்குள்ளே இருக்கிற தேரைக்கு அல்லாஹ் உணவளிக்கிறானா இல்லையா? அப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியவான். அப்படி அல்லாஹ் புகழ்ந்தாங்க. இப்போ அல்லாஹ்வை புகழ்கிற பொழுது இது மாதிரியான ஒரு ஆற்றலை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி வரும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் நடக்குது, திடீர்னு நம்மளாம் ஆசைப்படாத விஷயம் என்னது? டக்குனு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழ், அல்லாஹ் நம்மளுக்கு வச்சுட்டான், அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அந்த புகழ் நம்மளை அறியாமல் வெளிப்படணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நம்ம அல்ஹம்துலில்லாஹ்ன்றது மக்சது என்ன? மாலிகுலி ஜமீல் ஹம்தி மினல் ஹல்கி, படைப்பினங்கள்லேருந்து வருகிற எல்லா புகழுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். இப்போ படைப்பினங்கள் புகழுதா இல்லையா? பறவைகள் புகழுகிறது, திக்ர் செய்கிறது, உயிரினங்கள் திக்ர் செய்கிறது, கால்நடைகள் திக்ர் செய்கிறது. இப்போ அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அந்த பாறைக்குள்ளே இருக்கிற அந்த உயிரினத்தை பார்த்து அந்த உயிரினத்துக்கு அல்லாஹ் உணவு கொடுக்குறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு தடவை கேட்டாங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க? அந்த மீனுக்கு சாப்பாடு, உயிரினத்துக்கு உணவு கொடுக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மீன் வரும், சாப்பாடு கொடுக்குற என்ன சொல்லுவாங்க? என்னால் முடியல, அல்லாஹ் நீதான் ரிஸ்க். இப்போ இந்த இடத்துல அவ்வளவு சாப்பாடு அந்த மீன் சாப்பிடுமான்றதுலாம் இல்லை. அங்கே என்ன இல்லை? பரக்கத்து இல்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து பரக்கத்து இருந்துச்சு. அல்லாஹ்விடமிருந்தே நபிமார்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலையா இல்லையா? வைது கால இப்ராஹிமும் ரப்பி அரினி கைஃபத்து ஹொய்யில் மௌத்தா, நீ மௌத்தா போனது எப்படி உயிர்ப்பிக்கணும் எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பலையா? அதே அவங்க சொல்கிறாங்க, கால அவலம் துமீன், அல்லாஹ் கேட்குறான், நபியே நீங்கள் நம்பலையா? பலா, அப்படிலாம் இல்லையா அல்லாஹ், பலாக்கின் எத்துமை இன்ன கல்வி, என் உள்ளம் கொஞ்சம் சாந்தமாக மாட்டிக்குது, என் உள்ள அமைதிக்காக உள்ளம் குடைச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லவனாக இருந்தாலும் இந்த பாலா போன உள்ள என்ன செய்யாது? ஒமா பரியு நப்ச இன்ன நப்சல் அம்மாரத்தம் பிசு, நிச்சயமாக இந்த ஆன்மை எதை தான் ஏவும்? கெட்ட விஷயத்தை தான். அப்போ என்ன சொல்ல வரோம்? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால அவலம் தூமீன் அப்படின்னு கேட்டப்ப கணக்குனா கால பலா, அப்படிலாம் இல்லை அல்லாஹ், வலாக்கின் எத்துமை இன்ன கேள்வி, என் உள்ள அமைதி பெறதுக்காக கேட்குறேன். அப்படியா? அல்லாஹ் சொன்னால் கால ஃபஹுது அருபா தமிழ தைரி, 4 பறவை. எப்படி 4? ஹுது அருபா தமிழ தைரி பசுருஹுன்ன இலைக்க. பிறகு என்ன செய்ய? அந்த 4 பறவையை அறுத்து அந்த கறியெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மஜலா குள்ளி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸா, பிறகு 4 மலையில் போய் அந்த மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக என்ன செய்ய, கொஞ்சம் பங்கு வச்சிரு. சும்மதுவு ஹுன்ன, அதை அலை தீனக்க சையா, உன்னிடத்தில் அது விரைந்து வரும். அப்போ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு பார்த்தாங்க. இதான் அல்லாஹ்வுடைய ஈமான்.
அல்லாஹ் அப்போ நம்பிக்கை என்பது செஞ்சு பார்த்து தான் வரணும்னு நீங்கள் சொல்ல வரலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இல்லாமல் கேட்கல, அவருடைய உள்ள அமைதிக்காக கேட்டாங்க. அப்போ நம்மளும் போய் அல்லாட்ட எல்லாம் எதையாவது செஞ்சு காட்டினா செய்வாங்க. அதற்கு நம்ம நபிமார்களுடைய அந்தஸ்தில் இருக்கணும். பெரிய விஷயமே இதுதான். அவங்களுக்கு அது கிடச்சிச்சே. நான் நெருப்பை போய் கையை வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுடாத நெருப்பை என்னை நீ சுடாதே, கையை பொத்து போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கணும். அவ்வளோ வேணாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு சுடலை, எனக்கு சுட்டு. இது என்ன பேச்சு? இது அல்ல ஈமான். இது மடத்தனம், இது முட்டாத்தனம், இது ஜஹாலத்துடைய வெளிப்பாடு. எதோடைய வெளிப்பாடு? ஜஹாலத்துடைய வெளிப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஃபத்தஹிதுஹு ஹலீலா, அல்லாஹ் அவர்களை ஹலீலாக எடுத்தான். அல்லாஹ் அவங்கள அப்போ நம்மளே எல்லாம் ஹலீலா எடுத்தானா? எடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அவங்களுக்கு நடக்குதுன்னா அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு நடக்குது. ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை ஆகுறாரு, உட்காந்து சிஸ்டத்திட்டே 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. இவன் வீட்டில் லேப்டாப் இப்படி நான் 1.5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னா, அது 1.5 லட்சம் சம்பாதி ஐடி கம்பெனி போகணும், ஐடி படிச்சிருக்கோம், அதுக்கான டெவலப் தெரியணும், டிசைன் பண்ணணும், ஒரு ஆப் கிரியேட் பண்ண தெரியணும். அப்போ அந்த தன்மைகள் இருந்தால் தான் அந்த 1.5 லட்சம். சும்மா லேப்டாப் வச்சு டப்பு டப்பு தட்டினா 1.5 லட்சமா? இப்படி இல்லை. இங்கே எதுக்கு சொல்ல வரோம்? அல்லாஹுவை உணர்கிறது, அதான் உலுகியத். ரப்பை உணரத்தான் முடியுமே தவிர ரப்பை பார்க்க முடியாது. இறைத்தன்மையை உணரத்தான் முடியும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அல்லாஹ் எல்லா உணர்வுலையும் இருக்கிறான். என் ரப்பு என்னோடு இருக்கிறான். இதுதான் அல்லாஹுடைய உலுகியத். நம்மளை அறியாமல் நம்ம தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அந்த தும்மலுக்கு பின்னால் என்னது? இப்போ தும்மிட்டே மொத்தம் மூத்தப்பட தும்மல் என்பது அது ஒரு நல்லது. ஒருத்தனுக்கு என்னது, ஒரு இதில் பரப்பிச்சிடணும். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார், அவருக்கு பயங்கரமான தலைவலியாக பல காலமாக பயங்கரமான தலைவலி. உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்கள்ட்டையும் போய் பார்த்துட்டாரு. எல்லா மாத்திரை கொடுக்குறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, என்ன செய்யறதில்லை, தலைவலி மட்டும் போகிறதில்ல. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஜத்தில் வரார், பேசிக்கிறா, ஹஸ்ரத் இது மாதிரி எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி விடுறதே இல்லை, எல்லாம் எவ்வளோ மருத்துவர்கள்ட்ட பார்த்துட்டேன், எந்த மருத்துவம் எனக்கு என்ன செய்யலை, கேட்கல. அப்படியா, சரி ஆஜியா, நீங்கள் நல்லா பணக்கார வசதியாக இருக்கிறீங்க, பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் வேணால் ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்களேன். ஏன்னா ஹஜ்ஜில் போய் காபாவில் போய் கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகுது, ஹதீஸில் வருதா இல்லையா? அதனால் காபாவில் போய் அங்கே போய் யாரெல்லாம் என் தலைவலியை போக்கின்னு துவா செய்யுங்க. அங்கே போய் துவா செய்யுங்க, எல்லாம் என்ன செய்வான், உங்கள் துவாவை கபூலாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சரி அப்படின்ட்டு அவர் ஆமாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி போயிட்டார். கிளம்பி காபாவில் போய் கேட்குறாரு, யாரெல்லாம் எனக்கு தலைவலி, நான் பார்க்காத மருத்துவர் இல்லைன்னு சொல்லி அழுது துவா கேட்டேனே அச்சுன்னு தும்புறார். என்ன செய்கிறாரு? அச்சுன்னு தும்புறார். அப்போ தான் அவர் யோசிச்சு பார்த்துருக்கார், வாழ்க்கையில் தும்மலே இது வரைக்கும் வந்தது இல்லையா. இந்த தலைவலி வந்த காலத்துலேருந்து என்ன செய்கிறான், அந்த தும்முனையுமே மூக்கில் இருந்து ஒரு பருக்க வெளியே விழுந்துச்சான். நம்ம சோறு சாப்பிட்றோம்ல, சோத்துடைய ஒரு பருக்க. அப்போ இந்த மண்டவலி காரணம் இது, அந்த பருக்க மூக்கில் போய் அடைச்சது. அந்த பருக்கையை அங்கே பறந்து கொண்டிருந்த ஒரு பறவை கொத்தி சாப்பிட்டு போச்சான். என்ன சார், என்னாச்சு, என்ன சார், மூக்கிலிருந்து வந்ததையா? இது அல்ல இங்கே மக்குசது. அல்லாஹ் அந்த பறவைக்கான ரிசுக்கை இத்தனை ஆண்டு காலம் அவருடைய மூக்கிலே பாதுகாத்து வச்சிருந்த அல்லாஹ். இதுதான் அல்லாஹுடைய குதிரத்து, இதுதான் அல்லாஹுடைய ரிசுக்கு. அல்லாஹ் சூரத்து யாசீனில் சொல்லுவானா இல்லையா, அவங்க 2 நபிமாரை அனுப்பிச்சு போய் சொல்லி அவங்க கொலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதை கூப்பிட்டு அவ்வளோ செஞ்சாங்க. நான் நினச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? மாலிலா ஆபுஜி ஃபத்தன் அத்தஹிது மிதுனி ஆலிகத்தன் இதுனி ரஹ்மான பிதுரில்லா துனியனி ஷஃபாத்தும் செய்வரா எனக்குதோன் கிரதுல் ஜன்னா காலையாளத்தை கோமியான அபி வஜாலின் முகரமீன் ஒமா அன்சல்னா அலா கௌமி மிம்பாய் மின்ஜுந்தி மினசமாய் ஒமா குண்டா முன்சிரீன். நான் நினச்சிருந்தா வானத்திலிருந்து மலக்கு மகளை இறக்கி ஒரு பெரிய படையை இறக்கி அழிக்க முடியும்.
ஏன்னா முன்னால் வாழ்ந்த ஜின் கோத்திரத்தை அப்படி தான் அல்லாஹ் செஞ்சான். ஜின்கள் அட்டுழியம் பண்ணப்ப மலக்குகள் ஒரு படையை இறக்கி ஜின்கள் எல்லாத்தையும் அழிச்செறிஞ்ச அல்லாஹ். அப்படி செஞ்ச மாதிரி எனக்கும் வானத்திலிருந்து ஒரு படை என்னால் முடியும். நல்லா செய்யல சொல்கிறான். என்ன செஞ்சான்? இன்கானத்து இல்லா செய்கத்த வாஹிதா, ஒரே ஒரு சத்து தான் ஃபைதாவும் ஹாமிதும் தமிழ்படியாகி போனார்கள். அப்போ குதிரத் என்பது அல்லாஹுவால் முடிந்த விஷயத்தை செய்வதல்ல. அல்லாஹுவால் எல்லாத்தையும் அல்லாஹுவால் செய்ய முடியும். அதனால தான் பாருங்கள் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறப்ப அந்த கஹ்ஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் ஹசிபத்தும் அண்ணா சஹாபல் கஹ்ஃபி வரகீமி கானுமின் ஆயாத்தினா அஜபா, நீங்கள் என்னுடைய விஷயத்தில் ஆச்சரியம் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களான்னு கேட்குறான் அல்லாஹ். 309 வருஷம் அவங்க தூங்குனது ஆச்சரியமா? ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஏன்னா ஆச்சரியம்னு என்னம்மா? வேற சொன்னான் நடக்காத ஒன்று. இப்போ நீ கஹ்ஃப் வாசிகளை நீ ஆச்சரியம் சொன்னா அப்போ அல்லாஹுவால் அதை நடத்தாட்ட முடியாதா? அப்படி அல்ல, அல்லாஹுவால் முடியும். அவன் முடியும், அவன் செய்கிறான். அதனால தான் சொல்கிறான் அவன் ஹசிபத்து மன்னா சஹாபல் கஹ்ஃபி வரகீமி கானுமின் ஆயாத்தினா அஜபா, என்னுடைய அத்தாட்சிகளில் அது ஆச்சரியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஆச்சரியம்னா ஒருத்தரால் செய்ய முடியாத விஷயத்தை. இப்போ சமது மூலமான ஒரு 50 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இப்படியே பாகுபலி மாதிரி நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லுவோம் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு செய்கிற சேட்டையாத்தா இது. அப்போ இது ஒரு அதிசயம் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா இல்லையா? இன்னும் ஆச்சரியம், சமது மூலம் 50 தூக்கிட்டு போயிட்டார். அப்போ காரணம் என்ன? சமது மூலம்னாக்கா சொல்லலை, அவருடைய உடலுடைய தாக்கத்துக்கு அது அதிகம். முடியுதா? உண்மையா இல்லையா? அதை தானே ஆச்சரியமாக பேசுவோம், அதை தானே பேசுவோம் நம்ம, அதானே? அப்போ நீங்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை நீங்கள் ஆச்சரியமாக பேசுகிறீங்கன்னு என்ன ஆயிரும்? அல்லாஹுவால் முடியாதது அல்லாஹ் செஞ்ச மாதிரி ஆயிருமா இல்லையா? அப்படி அல்ல, அல்லாஹுவால் எல்லாம் முடியும். இதுதான் அல்லாஹ், இதுதான் ரப்பு என்ற அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் இருக்கா இல்லையா? இந்த புகழ் இந்த ரப்புக்கு கிடைக்க வேண்டியது. தூங்கி எந்திரிச்சு என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தானா. பாத்ரூம் போயிட்டு என்ன சொல்கிறோம்? குஃப்ரானக. எல்லா இடத்திலும் புகழ், எல்லா இடத்திலும் புகழ். சரி, பாத்ரூம் போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். உள்ளே சைத்தான் இருக்கானா? காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கங்களில் நம்ம பைத்துல் ஹலால இருக்கிற நேரங்களில் நம்மளுடைய கிராமன் காத்திபீன்கள் அவங்க உள்ளே வரமாட்டாங்க, இறங்கிடுவாங்க. நம்ம பைத்துல் ஹலா, அதனால தான் பைத்துல் ஹலால போனோனையும் எவ்வளோ விரைவாக முடிச்சு கொண்டு நீங்கள் வரணுமோ வேகமாக வாங்க. காரணம் தான் சொல்லப்படுது. ஏன்னா மலக்குமார்கள் வரப்போ. அப்போ அந்த பைத்துல் ஹலால இருக்கிற காலமெல்லாம் அது என்னது? நம்மளுடைய நமக்கும் ரப்புக்கு உண்டான தொடர்பு குறைக்கப்படுகிறது. நிறைய பேர் அங்கே இன்றைக்கெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துச்சு, அதில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு பேப்பரெல்லாம் படிக்கிறேன். இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே இவருக்கு கலகலன்னு எங்கே இருக்கணுமோ அதனுடைய காரியங்களை அங்கே தான் செய்யணும். பேப்பர் படிக்கிற இடமோ ஃபோன் பார்க்குற இடமோ அது அல்ல. எவ்வளவு விரைவாக பைத்துல் ஹலா விட்டு வெளியே வரணும் அவ்வளோ. அப்போ தான் சொல்கிறாங்க குஃப்ரானக யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு. ஏன் மன்னிப்பு கேட்குறோம்? இவ்வளவு நேரம் உன்னுடைய தொடர்பை விட்டு நாங்கள் துண்டிக்கப்பட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுலேருந்து என்னை விரைவாக வர வச்சியே, அதுக்கு என்னது உனக்கு? அப்போ ஹம்து என்பது அல்லாஹ்விற்குத்தான் சொந்தம். எவ்வளவு பேர்த்த நம்ம இந்த உலகத்தில் புகழ்ந்தாலுமே அது எல்லாமே தற்பெருமை மட்டும்தான். அது எல்லாத்துக்குமே தகுதி இல்லாதது தான். ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் ஒரு மாதம் கொடுத்துருப்பார், ஒரு 10,000 ரூபாய் பள்ளியாசில் கொடுத்து உடனே இவர்கள் செலவழிப்பவர்கள் எப்படி தெரியுமா, இவரை போல இந்த 10,000 தானே கொடுத்தாரு. இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஒரு டீ பிளேட்டை வாங்கி மாட்டினா கூட உபயம்னு பேர் போகிற உலகம். ஒரு மிஸ்கின்களுக்கு உணவளிக்கிறப்ப கூட அந்த பேப்பரை கொடுத்துக்கிட்டே செல்ஃபி
இன்று எங்கள் சார்பாக 40 ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட்டது. எங்களின் சார்பாக 30 ஏழைகள் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கப்பட்டது. எங்கள் சார்பாக 20 பேர் இருக்கிறவர்களுக்கு உணவளிக்கப்பட்டுச்சு. எங்கள் சார்பாக 40 பேர்த்துக்கு உணவளிக்கப்பட்டுச்சு. எங்கள் சார்பாக இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா சொல்லிட்டு போகிறோம். இது எதுக்கு? உணவளிப்பு வந்து ஏழைகளுக்கு உணவளிப்பது விளம்பரம் தர்றதுக்கா? நான் கேட்குறேன். இன்னைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தாலே அதுதான். இவருக்கு மிதிவண்டி கொடுத்தோம், இவருக்கு அதை கொடுத்தோம், இவருக்கு இதை கொடுத்தோம். கொடுப்பதை ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். வலது கருத்து கொடுப்பது இடது கருத்துக்கு தெரியாமல் கொடுக்கணும். அதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. அதைத்தான் தீன் என்று சொல்கிறது. எவ்வளவு செஞ்சோம்னு யாருக்குமே தெரியாமல் செய்யணும். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. செய்கிற எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்க்கணும். இப்போ இந்த பொருத்தத்தை விட்டுட்டு இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து இந்த மாதிரி விளம்பரத்தை தேடிட்டோமோ, விளம்பரம் தேடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் போயிடுது. மக்குசது தான் என்றைக்குமே முக்கியம். இப்பொழுதும் சொல்லுகிறேன், மக்குசது தவறுகிறது பொழுது எல்லாமே மாறி போயிடும். எந்த விளம்பரமே இல்லாமல் செஞ்சோம்னு சொன்னால் அது என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அதை இதில் வருதா இல்லையா? அது ஃபாத்திமா ரலியல்லாஹு பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவானா, வைத்தொய்முன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் மீது பிரியம் இருந்த காரணத்தினால அவங்க செஞ்சாங்க. அந்த வரலாறு வருதா இல்லையா? அலிலா சம்பாரிச்சு ரொட்டி வச்சு சாப்பிட உட்காரப்போ ஒரு மிஸ்கின் வருவார், நபியுடைய குடும்பமே கொடுங்க. 2 நாள் அசீரா ஒரு கைதி வருவார், 2 நாள் எத்தீம் வருவார், 3 நாள் கைதி வருவார். 3 நாளுமே எடுத்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக. இங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்துச்சு. நபிமார் சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வர? ஹம்து என்பது அல்லாஹ்விற்குத்தான். புகழ் என்பது இன்றைக்கி உலகத்தில் இன்னைக்கே ஒருத்தவரை புகழ்கிறோமோ அது எல்லாமே இன்றைக்கி பொய் தான். அந்த மாதிரி 10,000 ரூபா செஞ்சுருப்பார், என்னமோ 10 கோடி ரூபா செஞ்சமே அவர் பேசுவேன். இப்படி அவர் இப்படி இவர் எப்படி தெரியுமா, அவர் இவரை போல. இன்றைக்கி கொடுமை என்னென்னா, சில பேர் சஹாபாக்களோட ஒப்பிட்டு பேசுகிறவங்களாம் வந்துட்டாங்க. இவர் இந்த காலத்தில் அப்துல் ரஹ்மான் வகுப்பை போல, இந்த காலத்தில் அவரை நவுது பில்லா அல்லாஹ் தான் பார்த்தாங்க. அப்துல் ரஹ்மான் வகுப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை! அவங்க செஞ்ச செயல், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழித்த சொத்து. நீங்கள் இந்த 10,000 ரூபாய்க்கு கம்பேர் பண்ணிடலாம். எதுக்கு சொல்ல வரோம்னா, புகழ் என்பது தகுதி வாய்ந்தது அல்லாஹ்வுக்கு தான். மற்ற எல்லாமே ஒருத்தவரை மிகைப்படுத்துவதற்காக என்ன வந்துடும்? பொய் வந்துடும். உண்மையா இல்லையா? மிகைத்து பேசுகிறவனுக்கு என்ன செய்யும்? பொய் வரும். ஏன் இந்த பேசுகிறார் பயானில், அல்லாஹ் பயான் பண்ணனே அது அறிக்கை சொல்லுவாங்க. எல்லாம் பயான் பண்ணலாம். அது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பாறையின் மீது ஏறி வந்து போர் செய்தவர்களாக. உடனே மக்கள்லாம் என்ன பேச்சு, என்னமா ஹஸரத் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? பாரின்னு என்னத்தா? அதாவது பாரி மீது ஏறி வந்து, பாரினா என்ன? பாரினா குதிரை. பாரினா குதிரை. அது யாருக்குமே அங்கே பேச்சு கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவோம்? ஹஜ்ரத் அப்பா என்ன பேச்சு, வெளியேருந்து என்ன பேசுகிறாங்க, அது அப்போ என்னத்துக்கு என்ன பேச்சுண்ட புகழ். ஹஜ்ரத் அவர்கள் பேசிய பேச்சில் உலகமே திருந்தி விட்டதுன்னுவேன். கூட வந்து ஒத்திருந்திருக்க மாட்டேன். எதுக்கு சொல்கிறோம்னா, புகழ்றதுக்காக என்னத்தை வேணால் பேசுகிற சமுதாயம் இது. பேசுகிறது முக்கியம் இல்லை, புகழ் அல்லாஹ்விற்கு தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹம்துன்னு இருக்கிறதே, மாலிக்குல் ஜம்முல் ஹம்தி மினல் ஹல்கி, இந்த படைப்பினங்கள் வந்து அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்விற்குத்தான் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, அவ் அல்லது முஸ்தஹிக்குன், தகுதி உடையவன் அவன்தான், லி ஐ அஹ்மது, அவனை புகழ்வதற்கு தகுதி அவனுக்கு தான் இருக்குது. புகழுடைய தகுதி யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. புகழுடைய தகுதி அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. வல்லாஹு அஅலம் அலல் மஅபூதி பி ஹக்கின், வல்லாஹு அஅலம், அல்லாஹ் அறிந்திருக்கிறான்
அலல் மஅபூதி படைப்பினங்களுக்கான ஹக்கு உரிமையை. ஒரு படைப்பினங்களுக்கு என்ன உரிமை, என்ன தேவை, அவர்களுக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்கும், யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தெரிந்தது மட்டுமல்ல, தெரிந்த காரியத்தை அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கிறான். ரிசுக்கு உலகத்தில் எங்கே ரிசுக்கு இருக்குது? கண்ணுக்கு தெரியுமா ரிசுக்கு? நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் என்ன கிடையாது, மாற்றிருக்கிறதே கிடையாது. அந்த ரிசுக்கு என்ன வேணா இருக்கலாம். இன்றைக்கி மதியம் பிரியாணியாக கூட இருக்கலாம், இன்றைக்கி மதியம் ரசஞ்சோராக கூட இருக்கலாம், இன்றைக்கி மதியம் பழைய சோறாக கூட இருக்கலாம். ஆனால் மூணுமே என்ன தான்? ரிசுக்கு தான். அதில் மாற்று கருத்து அல்ல. உயர்ந்தது தான் ரிசுக்கு, தாழ்ந்த எல்லாமே ரிசுக்கு தான். அல்லாஹ் யாருக்கு எதை எந்த நேரத்தில் தேவை என்பதை அறிந்து கொடுக்குறான். இன்றைக்கி நிறைய பேர் இதை விளங்காதனால தான் அல்லாஹ்வை சபிக்கிற சமுதாயம் ஆகிட்டாங்க. அல்லாஹ் பார்த்தியா, அவனுக்கு மட்டும் பங்களா காரெல்லாம் கொடுக்குறான், என்னை பார் ஒன்றும் வாடகை வீட்டிலே வச்சுருக்கிறான். எனக்கு ரிசுக்கு அல்லாஹ்விடத்தில் கொடுப்பது. அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு. நம்மளை விட நம்மளை பற்றி அறிந்தவன் யார் தான்? அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி பாறைக்குள் இருக்கிற ஒரு தேரையை அறிந்து அல்லாஹ் உணவு கொடுக்குறானா இல்லையா? அப்படிப்பட்ட ரப்பு நம்மளை கைவிட்டுருவா? அப்படியே இன்னைக்கு நிறைய பேர் என்னத்தா எத்தனை குழந்தைய, 2 குழந்தைய, என்னத்தா அடுத்து குழந்தைலாம் வரலையா? இப்போ இருக்கிற வருமானத்துக்கு ஹசரத், இப்போ இருக்கிற வருமானத்துக்கு 2 பிள்ளைய வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, இப்படி அல்ல. ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்கிறான். 3 குழந்தைகள் என்ன, 4 குழந்தைகள் என்ன, எத்தனை குழந்தைகள் ஆனதும் ரிசுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்குது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல ஆயத்து சொல்லுவான், ஹஷியத்து அம்லாக்குன்னு சொல்லி ஒரு ஆயத்து வரும். அந்த குழந்தைகளை படைப்பை அதை பயந்தா நீங்கள் கொல்றீங்க அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். நஹ்னு நர்சுக்குஹும், நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அல்லாஹ் சொல்கிறான். ஹஷியத்து அம்லாக்கி நான் ஒரு ஆயத்து வரும். அது அந்த அதில் எதுக்கு சொல்ல வேணாம், ஒவ்வொரு படைப்பினங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு படைப்பினங்களுக்கான உணவு அல்லாஹ் தான் கொடுக்குறான், ரிசுக்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம என்னமோ நம்ம சம்பாரித்து நம்ம 10,000 அப்படி அல்ல. அது என்றைக்குமே தான், என்றைக்கு ஏன் சம்பாத்தியத்தால் நான் வாழ்றேன்னு நினச்சி அன்றைக்கே ஈமான் போச்சு. ஏன்? சம்பாத்தியத்தை கொடுப்பவன் ரப்பு. நல்லா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், பெரிய ஸ்வீட்டு கடை ஓனர். ஆனால் அவர் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா சுகரில் மூத்தா போயிடுவார். இப்போ எங்கே இருக்கிறதுக்கு? உன் சொந்த கடை, உன்னால் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியுமா? டாக்டரு அட்வைஸ், காரணம் ஸ்வீட் சுகர். இவர் ரிஸ்க் எங்கே போச்சு? பல கோடி வச்சுருக்க, ஒரு பேக்கரிக்கு சொந்தக்காரனாக இருக்கிற நீ, ஒரு ஸ்வீட் கடைக்கு சொந்தக்காரனாக இருக்கிற, உன்னால் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியுமா? ரிஸ்க் பண்ண சம்பாதி ஹசரத் வாங்க போகலாம், எல்லாம் அஜி பத்து அந்த ஊரில் பெரிய பணக்கார ஹசரத் வாங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாங்க எல்லாம் கோட்டலில் உட்காந்து ஹஜே நீங்களும் சாப்பிடுங்களேன். இல்லை ஹசரத் வீட்டில் வெள்ளச்சோறு, வெளியே ஆயில் சாப்பிட்டா பல லட்சம் சம்பாரிச்ச. ஆசைப்பட்ட உணவை எத்தனை பெயர் ஆசைப்பட்டா இதை சாப்பிட்டா நோய் வந்து பயந்து இன்றைக்கி வாழ்கிறான் தெரியுமா? உண்மையத்தா ரிசுக்கு என்பது அல்லாஹ். நம்ம ரிசுக்குனா சம்பாத்தியம் சாப்பாடு மட்டும் ரிசுக்கு இல்லை, எல்லாமே ரிசுக்கு. எல்லாமே உணவை அல்லாஹ் தருவது, அந்த உணவை சாப்பிடுகிற ஆற்றலை தருவது, அந்த உணவை சாப்பிடுவதற்கான ஆரோக்கியத்தை தருவது, எல்லாமே ரிசுக்கு. நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரியாணி சாப்பிட முடியாது, கேட்டால் ஆயில் அதுன்றா. அப்போ நம்மள யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ அதுவும் ரிசுக்கு, அதுவும். அப்போ அடியார்கள் மீது படைப்பினங்களுக்கான உரிமைகளை அவனுக்குத்தான் தெரியும், அல்லாஹ் தான் அறிஞ்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் படைப்பினங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியலைன்னு பயன்தான் நீங்கள் குழந்தைகள் கொள்றீங்க. நகரும் நர்சுக்கும், நாங்கள்லாம் உணவளிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சாபி அங்கே ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் வாழ்க்கை, இப்போ கல்யாணம் முடியுங்கண்ணா. அவர் பார்த்தாரு, என்னடா என் வாழ்க்கையை என்னால் நடத்தாட்டுறதுக்கே என்ன முடியல, கஷ்டம் சொல்லி ரசூலுல்லாஹ் நீ கல்யாணம் முடிச்சு மனைவிக்கு ஹக்கு கொடுக்கணுமே, அவங்களுக்கு தேவைகளை வாங்கி கொடுக்கணுமே. சரி சொன்னது யார்? நபி. போய் கல்யாணம் முடிச்சிட்டார். திரும்பி வராது, யாரை சொல்லலாம் ரொம்ப கஷ்டம், இன்னும் கஷ்டமாக இருக்குது, யாரை சொல்ல போய் இன்னொரு கல்யாணம் முடியுங்க.
இப்படியே போனார். 4 கல்யாணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 4 கல்யாணம் முடித்தார். வாழ்க்கை பரக்கத்தாகிறது, அவருடைய வாழ்க்கை செழிப்பாகிறது. ஒரு வாழ்க்கை அக்கா உடனே அசத்து 4 கல்யாணம் முடிச்சாதே பறக்கத்து வரும்னு சொன்னார். போய் வீட்டில் சொன்னீங்கன்னா சில விஷயங்கள் பிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எது அதுதான் உடனே போய் வீட்டுக்கு ஃபோன் போட்டுருவியா மாதத்தினைக்கு சொன்னாருமா எனக்கு ஆரம்பத்தில் 4 பொண்ணு பார்த்துருமான் நான் அரிசது போல நான் சரி. அப்போ ரிசுக்கு அல்லாஹ் எப்பயுமே கொடுப்பான். அதே சொல்லதா ரிசுக்கை கண்ணால் அல்லாஹுடைய எல்லா ஆற்றல்களையும் கண்ணால் பார்த்தா மட்டும் உணர்ந்துட முடியாது. அல்லாஹுடைய ஆற்றல்களை உணர்வு பூர்வமாக, அதனால தான் உலூகியத்து உணர்வு பூர்வமாக வரணும். இறைத்தன்மை என்பது ஒவ்வொரு அடியானுக்கும் நம் இறைவன் நம்மளை பார்க்கிறான், நம் இறைவன் நம்மளை வளர்க்கிறான், நம்ம இறைவன் நம்மளை உருவாக்குகிறான், நம் இறைவன் நமக்கு ரிசுக்கை அளிக்கிறான், நம் இறைவன் நம்மளை வளர்த்திருக்கிறான் என்ற உணர்வு அந்த உணர்வு உணர்வாக வரணும். வெளியில் பார்த்து அல்லாஹ் என்ன கிடையாது. எதுக்கு சொல்ல வரோம்? ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். மௌத்து ரிசுக்கு தான்டா, மௌத்து ரிசுக்கு தான். இதெல்லாம் அல்லாஹ் நடக்கும், எல்லாமே ரிசுக்கு தான். எதுக்கு சொல்ல வரோம்? எந்த ஒரு விஷயமே அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, கஃபாபில் மர்இ வரலபிமா கஸமல்லாஹு லக தகுனு அஹ்னன் நாஸ். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை போதும்னு சொல்லுங்கள். அதுதான் மக்களில் பணக்காரத்தன்மை. பணக்காரனா பல கோடி, பல லட்சம், பல காரு, பல பங்களா, பல ஆடைகள், பல உயர்ந்த, அது அல்ல. என் ரப்பு எனக்கு என்னை கொடுக்குறான், அது எனக்கு என்னது போதும். வரல் அபிமா கசம் அல்லாஹுலக்க, அல்லாஹ் உங்களுக்குன்னு எதை பங்கிட்டு கொண்டானோ அதை போதும் என்று சொல். தக்கூனு அகுனன் நாஸ், அல்லாஹ் உன்னை மக்களிலே செல்வந்தனாக ஆக்குகிறான். எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், நான் மாசா பசங்க உடனே சொல்லியிருக்கேன். நான் மதரசா உணவுகள், மதரசாவில் கொடுக்கப்படுகிற சாப்பாடுகளை இன்றைக்கி எல்லா மதரசாக்களும் குறை சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்லலை, என்ன சாப்பாடு போகிறாச்சு, என்ன ஒன்றுமே இதே தான். அதை கொடுக்கறதுக்கு அவர்கள் படுகிற கஷ்டம் அவங்களுக்கு கூட தான் தெரியும். இந்த ரிசுக்கும் இல்லாதவர்களை பற்றி தெரியும். இந்த ரிசுக்கை கூட சாப்பிட முடியாதவங்க இருக்கிறாங்க, இந்த ரிசுக்கு கூட போய் சேர முடியாதவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி வைக்கல, நினச்சி பாருங்கள். அல்லாஹ் அப்படி வச்சுருக்கிறானா? அப்படி வச்சுருக்கானா? எல்லா ஆற்றல்கள், விரல்கள் எல்லாம் கொடுக்கிறான், அசைக்குகிறான், கண்ணை கொடுக்கிறான், பார்வையை கொடுக்கிறான், செவியை கொடுத்தான், கேட்கிற ஆற்றலை கொடுத்தான், வாயை கொடுத்தான், பேசுகிற ஆற்றலை எல்லாம் கொடுத்தான். ஊமையை நினச்சி பாருங்கள். ஒரு நாள் ஊமையாக இருந்து பாருங்கள், ஒரு நாள் காது கேட்காமல் செவிடாக இருந்து பாருங்கள், 2 பஞ்சை மட்டும் வச்சு வாழ்ந்து பாருங்கள், ஒரு நாள் முழுக்க கண்ணை கட்டி வாழ்ந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கண்ணை கட்டி இருக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்? பார்த்து அதான் அல்லாஹுவை உணர்வது. இதுதான் ரப்பு. அல்லாஹ் எங்கே பார்க்கணும்? நம்மளுடைய வாழ்க்கை தான் அல்லாஹ், நம்மளை வளர்த்தாட்டுவது தான் அல்லாஹுடைய உலூஹியத். அதான் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு அலமுன் அலல் மஅபூதி பிஹக்கீன். அல்லாஹுக்கு தான் அந்த படைப்பினங்களுடைய உரிமைகள் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தான் தெரியும். ரப்பில் ஆலமீன், இரு உலகத்திற்கும் ரப்பு அவன்தான். ரப்பு என்ற வார்த்தையிலே ருபூவத்திலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. வளர்த்தாட்டுகிறது, வளர்த்தெடுப்பது. ரப்புக்கு விளக்கம் சொல்கிறப்ப தஃப்சீரில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு அடியானுக்கு அவனுடைய தேவையை தேவையான நேரத்தில் அறிந்து கொடுக்குறான் அல்லவா, இதுதான் ருபூவத். கண்காணி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் கடை வச்சுருக்கவனுக்கு கல்யாணத்தை கொடுத்துட்றான், சுகர் கொடுத்து. இப்போ சுகர் இருக்குது, அவர்கிட்ட போய் தட்டு நிறையா ஸ்வீட்டை சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க ஆச்சியார், ஆச்சியார் சாப்பிடுங்க ஆச்சியார், இல்லை எனக்கு சுகர் இருக்குடா அதெல்லாம் சரி சொன்னால் 2 சாப்பிட்டாருன்னா அப்புறம் அவர் ஐசியூவில் வச்சு, அதுக்காக சாப்பிட்டனால நோய் வரும்னு நான் இங்கே சொல்ல வரலை. இன்றைக்கி அப்படி பயப்படுறான், அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்குது. பயந்து எதுக்கு தான் பயப்படணும்? நான் கேட்குறேன், எதுக்கு பயப்படணும்? நோயை கண்டு ஏன் பயப்படணும்? மௌத்தை ஈமான் கொண்ட யாரும் பயப்பட மாட்டான். மௌத்தை ஈமான் கொண்ட யாரும்
அதுக்காக பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பாக இருக்கணும் பத்திரமா இருக்கணும் இல்லைன்னா சொல்ல வரல. அதுக்காக அதவே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதவே இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் நாற்காலிகளில் தொழுகிறாங்களா இல்லையா, சேரில், இது கூடுமா கூடாதா? கூடாது. அது எங்கே சொன்னாலும் ஹக்கு அதுதான். அமர்ந்து தொழுவது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு? எப்போ உட்கார்ந்து தொழுகணும்? நிற்க. இன்றைக்கி பள்ளியாசலில் சேரில் உட்கார்ந்து தொழுகிறவங்கலாம் நிற்க முடியாமையாக இருக்கான். கேட்டால் ஹஜரத் குனிஞ்சா முட்டி வலிக்குது ஹஜரத், சஜிதா போனால் முட்டியை மடக்கி எந்திரிக்க முடியல ஹஜரத். உனக்கு சஜிதா போகிறப்ப மட்டும்தான் வலிக்குதா? மற்ற நேரம் வலிக்கிறையா? டாக்டர் போய் எக்ஸசைஸ் பண்ணுண்டான், எக்ஸசைஸில் போய் ஜிம்மில் போய் மடக்கி எந்திரிக்கிற, அப்போலாம் வலிக்காத வலியை உனக்கு தொழுகையில் மட்டும்தான் வலிக்குதா? நீ என்ன அப்படியே ஒரு 50 தடவை உனக்கு எந்திரிக்க போகிற? நடப்பதற்கு சக்தியே இல்லாதவங்க தான் உட்கார்ந்து தொழுகணும். நிற்பதற்கு சக்தி. இவர் சேரில் உட்கார்ந்து தொழுதுட்டு பள்ளியாசில் அரை மணி நேரம் நின்று பேசுவார். அண்ணே அப்படிண்ணே, என்ன இன்னைக்கு பார்த்தியானே, இன்னைக்கு இந்த கல்யாணத்துலண்ணே நின்று பேச ஆரம்பித்தார்னா அடுத்த வக்து வந்துடும். அப்புறம் நிற்க முடிஞ்ச ஒன்றால் ஒரு 2 ரக்காத்து நிற்க முடியலையா? அவருக்கு அங்கே மட்டும்தான் வலிக்குமா? இன்னைக்கு உலகத்தை அதான் தான். நம்மளுடைய நோயை கண்டு என்னைக்கு பயந்துட்டோன்னு சொன்னால் நீ ரப்ப உணரலன்னு அர்த்தம். நமக்கான அதான் ஹக் ரிசுக்கு தான். இப்போ திரும்ப சொல்லுமே, எல்லாமே ரிசுக்கு தான். நோயும் ரிசுக்கு தான், நோயிலிருந்து ஷிஃபாவும் ரிசுக்கு தான். ஃபிரௌனுக்கு மண்டவலியே வராது தெரியுமா? வரலாறு பதிவு செய்யப்படுது. ஃபிரௌனுக்கு என்ன வராதான்? ஏன்? அவன் தலைவலியில் கூட அல்லாஹ் வலிக்குதேன்னு சொன்னால் கூட அல்லாஹ் மன்னிச்சிடுவானா? ஏன் அடியா அப்படி அல்லான்னு கூப்பிட்டானே. இப்போ பாருங்கள், நமக்கு வலி வர்றப்ப நம்மளே அறியாமல் இப்போ டக்குன்னு போய் மட்டான்னு முட்டிட்டோம், அல்லா அப்படிதான் கற்றுவோம். காரணம் என்ன? அந்த வலியை உணர்க. அந்த மாதிரி மண்ட வலியை உணர்ந்து கூட ஃபிரௌன் அல்லான்னு சொல்லிட்டா அல்லாஹ் மேலே இறக்கமாக பார்த்துருவானாம். அல்லாஹ் அக்பர். அப்போ நோயும் அல்லாஹுடைய ரஹமத்து தான், நோயுடைய ஷிஃபாவும் அல்லாஹுடைய ரிசுக்கு தான், அல்லாஹுடைய ரஹமத்து தான். அதனால தான் ரஹ்மானுர் ரஹீம். அவ யாரு? ரஹ்மானுர் ரஹீமுக்கான காரணம் என்ன? அதான் எல்லாமே ரஹமத். அதான் ருபுவத், ரப்புல் ஆலமீன். இரு உலகத்திற்கான ரப்பு என்ன? எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா தேவைகளையும் எல்லா இடத்திலும் தேவையை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹுவை உணரணும். மலக்குல் மௌத்து இஸ்ராஃபில் இஸ்ராயிலா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பொதுவாக மலக்குகளுடைய பணியை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏவுறது செய்கிறது. அதான் அவங்கள படைக்கப்பட்டது என்னது? அல்லாஹ்வுடைய. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு உங்கள் உயிரை கைப்பற்றி எல்லாம் போய் கைப்பற்றிடுவாங்க. அப்படி இருக்கிற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட 2 தடவை அனுமதி கேட்டாங்க. எனக்கு வேற பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கோமா? சொன்னாலும் சொல்லுங்க. 2 தடவை அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. 2 தடவை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒன்று, ஒரு கடலில் ஒரு கப்பல் போய்க்கிருக்கு. ஒரு கடலோ ஒரு ஆறோ ஏதோ ஒன்று, ஒரு தண்ணியில் ஒரு கப்பல் என்ன செய்யுது? போய்க்கிருக்கு. கப்பல்னால அது கடலில் தான் இருக்கு, போய்க்கிருக்கு. அப்போ கடுமையான சூறாவளி காற்றில் அந்த கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு ஆடி அசைஞ்சு அதில் இருக்கிற பயணிகள் எல்லாம் பேனிக் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விழுந்து அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு எல்லாருடைய உயிரையும் கைப்பற்று. அப்படி அவரை தூக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டே வரிசையாக அவுட், அவர் அவுட்டு, ஒரு அவுட்டு, எல்லாம் கூப்பிட்டே இருக்காங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் கப்புன்னு கவிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெண்மணி கருவுற்று இருக்கிறாள், நிறைமாத கர்ப்பமாக இருக்கிறாள். இந்த கப்பலுடைய இந்த அசைதலில் அந்த பெண்ணுக்கு அந்த கப்பலிலே பிரசவம் ஏற்படுகிறது. இந்த கப்பல்லையே குழந்தையை பெற்றெடுத்துடுறாங்க. பெற்றெடுத்த பின்னாடி ஏன்னா பிரசவிக்கணும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கடுமையான அவ்வளோ வேதனையான விஷயம். அந்த வேதனையை தாண்டி பிள்ளையை பெற்றெடுத்த பின்னாடி அல்லாதே என்று தேர்த்தி ஆற்றுவதற்கு இன்னைக்கு யாரும் கூட இல்லைங்க. ஒரு ஆறுதல் சொல்லாமல் கீழே விழுந்தார், கவலைப்படாத, அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான், தான் பொறுமையாக இருக்குது. அப்படி ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட என்ன இல்லை, ஆள் இல்லை. எந்த அளவுக்கு அந்த தாயையும் குழந்தையும் தனித்தனியாக பிரிப்பதற்கு கூட ஆள், அந்த குடல் தொப்புள் கூட கட் பண்ண கூட ஆள் இல்லை, எல்லாம் மூத்து.
இந்த பெண்ணை எந்திரிச்சு அந்த தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி அந்த பிள்ளையை எடுத்து வச்சு இந்த பெண்ணாலே முடியலை, அந்த பிள்ளையும் பசியில் அழுகுது, பிள்ளை அழுகுது. அப்போ அப்போ அந்த பெண் என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு உட்காந்து கஷ்டமாக தன்னோட கஷ்ட வேலையிலையும் பிள்ளையை பார்ப்பவள் தான் தாய். தனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைக்கு அந்த பிள்ளையை தூக்கி தன் மார்பகத்திலே பால் ஊட்ட வைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயுடைய உயிரை கைப்பற்று. தாயுடைய இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறார், கூட இருந்து ஆறுதலில் கவலைப்படாத அழுகாதுன்னு சொல்லி தேர்த்த கூட ஆள் இல்லாமல் தானாக பிரசவித்து தன்னுடைய பிள்ளையை தானாக எடுத்து தன் தொப்புள் கொடியை தானாக கத்தரித்து இப்படி இருக்கிற அந்த பிள்ளையை நாம் உயிரை கைப்பற்ற வேணான்லாம் சொல்லலை. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறட்டும், பால் அந்த பிள்ளை குடிக்கிற அளவிற்காக கொஞ்சம் தாமதப்படுத்தேன். அல்லாஹ் சொன்னான்னா என்னிடத்துல நீங்கள் சொன்னீங்களா? உடனே இல்லையா அல்லாஹ், தப்பு தான். உடனே அந்த தாயுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அந்த குழந்தையை மட்டும் என்ன செஞ்ச அல்லாஹ் பாதுகாத்து கரை சேர்த்துற சொல்லிட்டான். அந்த குழந்தை போகும். இது ஒரு செயல், இது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, அந்த ஒரு அரசன் சொர்க்கம் கட்டினானா இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில்? நிறைய பேர் ஆறுன்னா நம்ருது நிறைய ஒருத்தவங்க கட்டினா அது ஒருத்தன் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா எப்போ எஹ்திலாஃபுகள் வர என்னை பொறுத்தவரை நிறைய எஹ்திலாஃபுகள் வருதுன்னா நம்ம எந்த எஹ்திலாஃபையும் தாண்டி போகிறதில்ல. எதுக்கு சேனா எதுக்கு ஒருத்தன் அவன் அவ்வளோதான். சொர்க்கத்தெல்லாம் கட்டி வாடு வயிறு எல்லாத்தையும் வச்சு கட்டி பயங்கரமாக கட்டி அன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங், அன்றைக்கி தான் திறப்பு விழா. எல்லாம் பக்கத்து நாட்டு மன்னர் அரசர் எல்லாத்தையும் கூப்பிட்டு திறக்க போகிறப்ப அல்லாஹ் சொல்கிறான் அவன் உயிரை கைப்பற்று. இஸ்ராயேல் இஸ்லாத்திட்ட போயிட்டாங்க. அல்லாஹ் அவன் தப்பே செஞ்சுருந்தாலும் பயவுள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிவிட்டேன், எவ்வளவோ போராடிக்கிறேன், இதுக்காக பாடுபட்டுருக்கியா, ஒரு கணம் போய் பார்த்துட்டா வந்துட்டோம். அப்போ சொன்னாங்களா அல்லாஹ் இஸ்ராயேலே ஞாபகம் இருக்கிறதா, இதே போல் இடத்துல ஒரு அனுமதி கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? அந்த புள்ள தான் இந்த மன்னன். அன்னைக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் நடு கடல்ல இருந்து மீட்டு அந்த கரையில் தாய் பால் கூட குடிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் கரை சேர்த்தீர்கள் அல்லவா, அந்த பிள்ளை தான் இந்த அரசன். தாயிடம் பால் குடிக்க கூட முடியாத ஒரு பிள்ளையை இந்த உலகத்தில் எவ்வளவு சர்வதிகாரம் ஆட்சியை ஆளுகிற அந்த ஆற்றலை நான் இவனுக்கு கொடுத்தும் என்னை மறந்து எனக்கு எதிராக சொர்க்கம் கட்டினானா இவனெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் பாருங்க, வரலாறுடைய நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி பாருங்க. அப்போ ரப்பு நம்மளை எவ்வளவு வளர்த்தாற்றுகிறான். என்றைக்குமே இருந்த இடத்தை மறந்துடக்கூடாது. எப்படி இருந்து நம்ம இன்றைக்கி இப்படி வந்திருக்கோன்றதை மறந்துடக்கூடாது. அதை மறந்துட்டோம்னா, பணங்காசை பார்த்து மாறிட்டோம்னா ரப்பு நமக்கு கொடுப்பான். அதான் அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறானா இல்லையா, 2 நண்பர்களுக்கு கதையை. 2 நண்பர் இருப்பாங்க, ஃபதரி விலகுமா அல்லாஹ் ரிஜால்னி ஆகதிமா ஜன்னத்தைனி மீன் ஆயனாபியும் ஹஃபஃப்னா பினகதையும் வஜால்னா பைனகுமா சரா கில்தல் ஜன்னத்தினி ஆத்த தூக்குலகா. அருமையான சூறா, அந்த வரலாறு அருமையான வசனங்கள். 2 பேர் நண்பர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. 2 பேர் எல்லாம் சொன்னான் ரிஜால்னி அகதிகமா ஜன்னத்தைன். அந்த 2 பேரில் ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சேன், 2 தோட்டம். ரிஜால்னி அகதிகமா ஜன்னத்தைனி மின் ஐனாபின், திராட்சைகள் தோட்டம் 2. வஹஃபஃபு நாகுமா பின் அஹ்லின், அந்த 2 தோட்டத்தையும் சூழ்ந்து அந்த 2 தோட்டத்துடைய சுற்றி என்னது, நஹில் பேரிச்சம்பழ மரம். வஜஅல்னா பைனகுமா ஸர்ஆ, அந்த 2 திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் விவசாய பூமி, ஸர்அ விவசாயம் செய்கிற பூமி. கில்தல் ஜன்னத்தைனி ஆத்த தூக்குலகா, இந்த 2 தோட்டமுமே அதற்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு, அதனுடைய விளைச்சலை கொடுத்துச்சு. பலம் தள்ளி மின்ஹு ஷையா, அது என்ன அநியாயம் செய்யலை, கெட்டு போகல வாடி போகல, அவனுக்கு கொடுத்துச்சு. இப்போ 2 பேர் ஃப்ரெண்டாக காசு வந்துருச்சா இல்லையா, கொஞ்சம் கெத்து வந்துடுமா இல்லையா, கொஞ்சம் கெத்து வந்துடும். நட்பெல்லாம் காசு இருக்க உடனே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறான், பாத்தியா நம்மளாம் ஒன்றா தான் இருந்தோம், அல்ல அந்த ஆய் நல்லா தொடர்ந்து ஓத முடியுமாம்மா? ரொம்ப பலம் தள்ளி மினுகு செய்யா
பைனகுமா நகரா, அதுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ஓடுகிற ஒரு ஆறையும் அல்லாஹ் கொடுத்தான். கானலகு காலி சாஹிபிஹி ஓஹுய் வஹாவிரலா அக்ஸரோ மின்க மாலவு அஸ்ஸ நஃபரா. அந்த மன்னன் சொன்னா, பாத்தியா உன்னைய விட அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், செல்வத்திலையும் சரி பொருளையும் சரி இனி அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். அடுத்த நிறையா சொல்லுவாங்க ஆசுனஃபரான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுத்தலா எனக்கு இவ்வளோ கொடுத்தான், கியாம ஒரு கட்டம் ரொம்ப எண்ணி போய் ஒமா அதுன்னும் அந்த தபீத ஹாதிகி அப்போ இது அழியும்னா நான் நினைக்கல, இது அழியலாம் அழியாது, இது அழியாது அப்படின்றலாம் போயிட்டான். எந்த அளவுக்குன்னா ஷாத் கியாமத்தினால வராது அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு பேசிட்டு அப்போ தான் கூட அந்த நண்பன் சொல்லுவான், டேய் ரொம்ப ஓவராக போகிறா, ரொம்ப அநியாயம் பேசுகிற, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ என்ன செய்யணும், கொடுத்து மாஷா அல்லாஹ் கொடுத்தது தான் நடந்திருக்குன்னு நீ சொல்லியிருக்கணும். அப்படிலாம் இல்லை, ஏன்னா பணம் காசு வந்தானே கிபர் வந்துடும்ல. அல்லாஹ் உன்னை எப்படி வச்சுருந்தேன் இன்றைக்கி எப்படி கொண்டு வந்திருக்கிறேன், அது நன்றி. அல்லாஹ் அதெல்லாம் அழியாதுப்பா, கியாமத்தெல்லாம் வராதுப்பா, அப்படிலாம் கியாமத்தே வந்தாலும் இங்கேயே அல்ல எனக்கு கொடுத்தவன் அங்கே கொடுக்க மாட்டானா, அவமதியமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? உதாரணமாக தொழுகையாளியாக இருக்கார், தகஜத்துமா நான்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், தகஜத்தில் விடாமல் தொழுகை தெரியுமா, அப்படி பேசலாமா? சொர்க்கத்தை எப்படி தான் போக முடியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நினச்சான் இந்த உலகத்திலே அண்ணாக்கு எல்லாம் எனக்கு இவ்வளோ கொடுத்தான், நாளைக்கு மறுமையில் எனக்கு கொடுக்காமையா விட்டுருவான், எனக்கு அது என்னமோ சொன்னான். தவித ஆதிங்க அப்போ தான் குல்த மாஷா அல்லா, நீ அதை என்னஞ்சிருக்கணும், இது தகல் ஜன்னத்துக்க குல்த மாஷா அல்லா, அல்லாஹுடைய அந்த ஆற்றலை தவிர வேறு இல்லைன்னு நீ சொல்லியிருக்கணும். சரின்னு போய் நைட்டு படுத்தான். மறுநாள் காலையில் வந்தான், எதுவுமே இல்லை அங்கே. என்னல்ல எதுவுமே, அல்லாஹ் ஒட்டு மொத்தம் என்ன செஞ்சிட்டான், அழிச்சு எரிஞ்சிட்டான். என்ன செஞ்சான், அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டான். எதுவுமே இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சாங்க, ஆயிடுச்சு. அந்த நண்பர் சொன்னான், காலவு சாஹிபு யுஹாவிரஹு கஃபர்த்த பில்லதி ஹலக்கக்க மின் துராப், மண்ணிலிருந்து படைச்ச உன்னை படைச்ச ரப்பையா நீ நிராகரிக்கிற, சும்ம மின் நுத்துஃபத்தின் நுத்துஃபாலேருந்து படைச்சவனா மறைக்கிற, சவ்வாக்க ரஜுலா உன்னை மனுஷனா அல்லாஹ் ஆக்குனானா இல்லையா, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் ரப்பு, லா உஷ்ரிகி பி ரப்பி அஹதா, ஒரு ரப்புக்கு நீ இணைஞ்சிருக்கக்கூடாது, இணை வச்சிருக்கக்கூடாதுல, உலவுலா இது தகழ்த்த ஜன்னத்தக்க, நீ உடைய தோட்டத்தில் நுழைந்த பொழுது குல்த மாஷா அல்லா லா குவத்தை இல்லா வில்லான்னு சொல்லணும். இன் தரணி ஆனால் அக்கல்ல மின்கோ மாலவ வலதா, உன்னை விட நான் செல்வத்தில் கம்மியாக தான் இருக்கேன், அதெல்லாம் இங்கே இல்லை, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்குறான்ல, நீ மாஷா அல்லா லா குவத்தன்ல நீ சொல்லியிருக்கணும். அல்லா சொன்ன ஃபாசா ரப்பி ஐயோத்தீனி ஹைரம் மின் ஜன்னத்திக்க வயுருசில அலைக்க ஹுஸ்பான மின சமாயி ஒ துஸ்பி அஸஈதன் சலகா. அழிந்து போன ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் ஒரே காலத்தில் அழித்து விட்டான். அயுஸ்பிகமாவுகா கௌரன் பலன் தஸ்தத்தி லகு தொலபா. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இனிமேல் அவன் விதைச்சாலுமே விளையாத பூமி ஆகி போச்சான். தோட்டம்லாம் இருந்துச்சுமா, அல்லாஹ் அழிச்சிட்டான், சரி போயிடுச்சே, இனிமேலாவது ஏற்கனவே சம்பாரிச்ச காசுலாம் வச்சுருப்பான்ல, ஏன்னா காசுலாம் வச்சுருக்க போய்த்தானே இந்த பேச்சு பேசுனேன், காய்ச்சலா கையில் வச்சிருக்க போய்த்தானே, என்னது ஒமா அதுன்னு சாகத்தன் காயுமா, கியாமத்தில் நிகழும் நான் நினைக்கிறேன்னு சொன்னான்ல, லகின் ருதிது இதா ரப்பி அஜிதன் ஹைரமின் ஹாமுன் கலபா, இதை விட அல்லாஹ் எனக்கு சிறப்பாக கொடுப்பான் நம்பிக்கை. அது எப்போ பேசுவேன், ஒரு பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் இருக்க பற்றி தானே பேசுனேன். சரி போச்சுப்பா, இனியாவது போய் நட்டு வைக்கலாம்னா சஈதன் ஜலகா, விளையாத என்னது தரிசு பூமி அல்லாஹ் ஆகினான். அப்போ சொன்னா உஹி தபி சமரிஹி
அவன் செய்த அந்த 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 பலனை அவன் அணிக்கிற போது சொன்னான் ஃபஸ்பஹயு கல்லிபு அலா கஃபைஹி அலாமா அன்பக்க தான் செய்த கையை நினச்சி கை செய்தப்பட்டான். இப்போ கை செய்தப்பட்டு என்ன செய்ய? எப்போ நினச்சிருக்கணும் நீயே அல்லாஹ் கொடுத்த பொழுது என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் ரப்பு தான் கொடுத்தான், நீ சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? நல்லா நான் குர்ஆன் சொன்னேன், லைன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும் வலைன் கஃபர்தும். அல்லாஹ்வை நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அது அதிகப்படுத்தப்படும் அல்லாஹ் சொன்னா. அப்போ நீ கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியில் செலுத்தணும். அதான் தான் சொல்கிறேன், ரப்புல் ஆலமீன்ற வார்த்தை அந்த ருபுவத் இருக்கிறதே, இது உணர்வு பூர்வமாகத்தான் உணர முடியுமே தவிர வெளிரங்கத்தில் தேடினால் ருபுவியத்தை பெற முடியாது. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாலிகு ஜமீ அல் ஹல்கி, அனைத்து படைப்பினங்களுக்கும் அவன் சொந்தக்காரன். அனைத்து படைப்பினங்களுக்கும் மினல் இன்சி, மனிதர்களிலிருந்து, வல் ஜின்னி, ஜின்களிலிருந்து, வல் மலாயிகத்தி, மலக்குமார்களிலிருந்து, வ தவாபி, இன்னும் கால்நடைகளிலிருந்து, வ கைரிஹிம், அவர்களில் இல்லாத மற்றவர்கள் இல்லாத, குல்லும் மின்ஹா, அதிலிருந்து ஒவ்வொன்றுமே, இத்துலக்கு அலைகில் ஆலம், இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தொலக்க இத்துலக்குன்னா ஏவப்படுது அர்த்தம். இந்த இடத்துல சொல்லப்படுது இந்த மனிதன் ஜின்னு இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யப்படுது, ஆலம் என்று சொல்லப்படுகிறது. யுகாலு ஆலமுல் இன்சி, இன்னும் சொல்லப்படுகிறது மனிதனின் உலகம். ஓ ஆலமுல் ஜின்னி, இன்னும் ஜின்னு உலகம். இலா கைரி தாலிக்க, இவைகள் எல்லாமே மற்ற உலகங்கள். சரியா இருக்கா இல்லையா? ஆலமுல் பர்சக், ஆலம் முதல்ல ஆலம் ரூஹு, ஆலமி துன்யா, ஆலமி பர்சக், இந்த நாள் ஆலமே பர்சக், நாலாவது ஆலமுல் ஆகிரா, மரமே எப்படி உலகம். இந்த 4 உலகம். ஆலம் ரூஹுனா இதுவரைக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ரூஹுமே அங்கே தான் இருக்கும். ஆலமே துன்யானே இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இந்த உலகம். ஆலமே பர்சக்னா இப்போ மௌத்தா போயிட்டாங்கல்ல, இப்போ நம்மளை விட்டுலாம் மௌத்தா போயிட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? பர்சக்கில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாம் கியாமத்தில் வந்த பின்னாடி தான் சொர்க்கம்ன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே கியாமத் தான். இப்போ மௌத்தா போனவங்களும் எங்கே இருக்கிறாங்க? ஆலமே பர்சக். 4வது ஆலமே ஆகிரா. இது இல்லாமல் இன்னொரு ஆலமே மிஸ்ஸால்னு ஒன்று இருக்குது. உதாரண உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த மெஹராஜுக்கு போகிறப்ப காட்டப்பட்டுச்சா இல்லையா? அது ஆலமுல் மிஸ்ஸால், ட்ரையல் வேர்ல்டு. நாளை சொர்க்கம் நரகத்தில் என்ன நடக்கும் என்பதை ஒரு முன்னோட்டமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? காட்டினான். அதுதான் ஆலம். சரியா? வல் ஜின்னிலா கைரி தாலிக்க, அவைகள் அல்லாத மற்றவரின் பக்கம் என்ன செய்யப்படுது? இந்த உலகங்கள் என்று சொல்லப்படுகிறது. வகுல்லிப ஃபி ஜம்இஹி பில் யாஇ வன்னூனி, இது யா நூனை கொண்டு அது ஜம்மாக மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரப்பில் ஆலமீன் சொல்கிறா இல்லையா, அது ஜம்முக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆலம் இந்த உலகத்துக்கு ரப்பு அல்லாஹ் எல்லா உலகத்திற்கும் அவன் ரப்பு. இப்போ ஆலமில் ஜின்னி, ஆலமில் இன்சின்னு மட்டும் இருந்தால் ஆலமைனின்னு சொல்லியிருந்தா போதும். ஆலமைன் இருக்கா, ஆலமீன் இருக்கா? ரப்பில் ஆலமீன் தானதா? ஆலமீனை சரி முடிச்சுட்டே இருக்கிறாப்ல. அப்போ ஆலமீன்றது அதான் ஜம்ஐன். ஜம்மு என்பது எல்லா உலகத்தையும் குறிப்பதனால்தான் யானூனை கொண்டு அது ஜம்மாக வாக்கப்பட்டிருக்கிறது. உல் இல்மி அலா கைரிஹிம், அறிவுடையவர்களும் அவைகள் அல்லாதவர்களும் விளங்கிக் கொள்வதற்காக. ஆலமீன்றதை அறிவுடையவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக தானே செய்யப்படுது. யானூனை கொண்டு அது மிகைப்படுத்து ஜம்மாக மிகைப்படுத்திருக்கிறது. சரிங்களா? சரி. வகுவமின் அலாமத்தின், அலாமத்திலிருந்து வந்தது தான் இந்த ஆலம் என்பது. லி அன்னஹு, நிச்சயமாக அது அலாமத்துன் அலா மூஜுதி சுபஹானஹு, அல்லாஹுவை பெற்றுக்கொள்வதுதான் அலாமத். அல்லாஹுவால் கொடுக்கப்படுறது என்னது? அலாமத். சரியா? அர் ரஹ்மான் ரஹீம். ஐயோ அப்படின்னா தி ரஹ்மா, ரஹ்மத்துடையவன். வகி அதுவாகிறது இராதத்துல் ஹைரி லி அஹ்லிஹி, அதற்கு சொந்தக்கார. அகலுன்னு சொன்னாலே குடும்பன்றதை மட்டும் சொந்தம் அர்த்தம். அகல்னா உடையவர், அகல்னா லி அகலி, அதை உடையவர்களுக்கு அல்லாஹ் அதை கூட என்ன செய்கிறான்? நன்மையை நாடுகிறான். நன்மை யாருக்கு உடையதோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறான்? நன்மை நாடுறானா இல்லையா? அதுதான் என்னது? ரஹ்மத்து. இது ரஹ்மான் ரஹீமை பற்றி நம்ம பிஸ்மில்லாஹ்லே என்ன செஞ்சிட்டோம்? நம்ம நிறைய தெளிவாக பேசிட்டோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்னைக்கு போதும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த
அஸ்தகுஃபிருக வஅத்தூபு இலை. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.